என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறத நோக்கியே கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அரசியல் விமர்சகர்கள். இதுல தெளிவா ஒவ்வொரு ஊருக்கும் பயணத்துல இடையில பிரேமலதா விஜயகாந்த் அன்னியாருடைய அம்மா இறந்து போயிட்டாங்கன்றதுனால கொஞ்சம் அவங்க அமைதியா இருந்தாங்க. திரும்ப இப்ப பழையபடி சூறாவளியாக பிரச்சாரம் செய்யறாங்க. சும்மா வெறுமன பொதுக்கூட்டம் பேச்சு அப்படின்ட்டுலாம் இல்லாம அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லப்படுகிற பூத் கமிட்டி ஏஜென்ட்டுகளை சந்திக்கிறது போறதுன்னு. ஏன்னா இன்னைக்கு தமிழகத்துல திமுக கட்சிக்கும் அதிமுக கட்சிக்கும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு பூத் ஏஜென்ட்டுகள் அப்படின்லாம் இருக்கிறாங்களோ, கிராமங்கள் வரைக்கும் நகரத்திலேருந்து ஆரம்பிச்சு ஏ டு இசட்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி ஏ டு இசட் ஒரு கட்டமைப்பு திமுகவுக்கு இருக்கு, அதிமுகவுக்கு இருக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கு, தேமுதிகவுக்கு இருக்கு. அதே போல அதிமுகவிலேயே பல ஆண்டு காலம் ஊறி திளைத்திருந்த டிடிவி அவர்களுக்கு